என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. காலையில் வேளையில் தான் நாம் நல்ல காரியங்களை செய்கின்றோம். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி காலையில் உங்களுக்கு தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் நீங்கள் 10 நிமிடம் முடிந்த ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் செய்வீர்களானால் நீங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாக நோயின்றி 100 ஆண்டு வாழலாம். நினைத்த காரியங்களில் வெற்றி பெற்று வாழலாம். நிறைய உங்களுக்கு பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், மனைவி கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், உங்கள் குழந்தைகள் செம்மையாக வாழ்வார்கள். இவைகளெல்லாம் என் அனுபவம் உண்மை. யோகாசனம் செய்வர்களுக்கு பணம் சம்பாதிப்பது ஒன்று மற்றும் ஒரு பெரிய காரியமே கிடையாது. நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு பணம் வரும். பணம் இல்லை என்ற பேச்சே உங்களுக்கு கிடைக்காது. நிறைய கொடுப்பார்கள், தமிழ் மக்கள் நிறைய தருவார்கள். ஆகவே இன்றைக்கு நமது அரங்கிற்கு பார்ப்பீர்களானால் ஒரு அற்புதமான பையன் வந்திருக்கிறான். அவன் பெயர் சரண். வயது 15, 9ஆம் வகுப்பு, சூரத்தில் படித்து கொண்டிருக்கின்றான். SDA பள்ளி, சூரத், குஜராத்திலிருந்து வந்திருக்கிறான். லீவில் அண்ணா நகரில் இருந்திருக்கிறான். இந்த பயிற்சாலையில் வந்து பயிற்சி எடுத்து கொண்டிருக்கின்றான். அங்கே பள்ளிகளிலெல்லாம் கட்டாய பாடம். அவன் இப்பொழுது நிறைய அற்புதமான ஆசனங்களெல்லாம் செய்ய போகிறான். அவனை ஃப்ரீயாக விட்டாச்சு. அவன் என்னெல்லாம் செய்ய போகிறான்னு பாருங்கள். சரண், யூ கேன் டூ ஆஸ் யூ லைக் அட்வான்ஸ் ஆசனாஸ் ப்ளீஸ். யூ கேன் ஸ்லோலி டூ தி ஆசனாஸ் வித்தவுட் எனி ஹரி. பாருங்கள், ஏகவாத ஆசனம். Without any difficulty he is doing ஏகபாத ஆசனம். காலை தூக்கி தோளில் போடுவது என்பது மிக மிக கடினம். பாருங்கள், அவன் முகத்தில் எந்த விதமான கடுகடுப்பும் தெரியவில்லை. கஷ்டமான ஆசனங்களை போடுகிறோமே என்ற எண்ணமே கிடையாது. ரிலாக்ஸ். You can do another leg. மாற்றாசனம். வலது காலை போட்டால் இடது காலை போட வேண்டும். ரிலாக்ஸ். கேன் யூ டூ போத் தி லெக், போத் தி லெக் துவிபாத ஆசனம். பாருங்கள், நல்ல போடு. அது காலில் சரி பண்ணு. பாருங்கள், 2 காலையும் தோளில் போட்டான். Relax. Deep breathing. Next. குய்யாபாத ஆசனத்தில் யோகம் தா. Relax. Deep breathing. Next. ஏகதண்ட கோமுகாசனம். Another leg. Relax. Left side. சில பேருக்கு பார்த்துட்டேன்னா ஒரு பக்கம் தான் வரும், இன்னொரு பக்கம் வராது. இவன் 2 பக்கமும் அனாவசியமாக செய்கிறான் பாருங்கள். ஏகதண்ட கோமுகாசனம். ரிலாக்ஸ். குஜராத்
நமது பிரதமருடைய நாடு. அங்கே எல்லா பள்ளிகளிலும் யோகாசனம் கட்டாயப்படமாக்கியிருக்கிறார்கள். அங்கே படித்த பையன் தமிழன் அங்கே ஆசனங்களை அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றான். இன்னும் பல ஆசனங்களை அவர் அடுத்த எபிசோடில் செய்ய இருக்கின்றார். குழந்தைகளை இப்படி பழக்குவோமானால் அவருடைய குணபாகங்கள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செய்கைகள் எல்லாமே மிகவும் அற்புதமானதாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. அந்த காலத்தில் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் 5 வயதிலேயே காட்டுக்கு குழந்தைகளை அனுப்பி முனிவர்களும் இந்த அஷ்டாங்க யோகத்தை தான் கற்றுத்தருகிறார்கள். அவர்கள் நாட்டுக்கு திரும்புவது நல்ல மனிதர்களாக திரும்புவார்கள். 18 வயதில்தான் திருமணம். நாட்டுக்கு நல்ல சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆகவே நம்ம குழந்தைகளையும் சிறு வயது முதல் ஆசனங்களை பழக வைத்து மனித குலத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதனாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.